கர்த்தராகிய தெய்வம் நம்மிடத்தில் பேசும்படியாய், தேவனே என்னிடத்தில் பேசி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை ஈஸி டு ரீட் அப்படின்னு ஒரு வெர்ஷன், தமிழ் வெர்ஷன் இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறது என்றால், கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளுதல். அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. இனி நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:10 வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு விருப்பமானது எது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு விருப்பமானது எது என்பதை கற்றுக்கொள்ளுதல். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் அநேக விதமான பாடங்களை கர்த்தர் சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான பாடங்கள். ஆண்டவர் அதை எதை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொள்ளுதல். ஆனால் இதை கற்றுக்கொள்ளுகிறதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வழிமுறைகள். அது என்ன வழிமுறை? தேவனுடைய ஆலயத்துக்கு வருதல் ஒரு முதலாவது சிறந்த முறைமை. ஆலயத்துக்கு வரும்பொழுதுதான், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதுதான் தேவனை குறித்த வாஞ்சை, தேவனை குறித்த தேடல், தேவனை குறித்த ஒரு விருப்பம் இவைகள் உண்டாகிறது. ஆலயத்துக்கு வரும்பொழுது, கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது இவைகள் எல்லாம் வருகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இது ஆண்டவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு காரணி. கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக தேவன் தருகிற வார்த்தைகள். நல்லா கவனிங்க. பைபிள் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நம்முடைய விசுவாச பிரமாணத்துக்குள்ளாகத்தான். விசுவாச பிரமாணம் என்ன? இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விடக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்கு நேரம் போயிடக்கூடாது. அப்ப விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய செய்திகளை கேட்கணும். விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய, பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்குள்ளாக சொல்ல கடவன் அப்படின்னு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் சில நேரங்களில் மாம்ச ரீதியாக, ஏனென்றால் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அறிவு குறை உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அதனால ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு காரியத்தை நாம் அறிகிறதுக்கு முன்னே, எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என் விசுவாசத்தை குலைக்கிறவைகளாயிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்னுடைய விசுவாசத்தை அது பலப்படுத்துமானால், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை, நல்லா கவனிங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை குறித்து நீங்கள் அதிலே நீங்களாக திட்டம் பண்ணி அதை நம்பிக்கொண்டிருக்கிறதை குறித்து நான் பேசல. தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுகிற காரியம், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை குலைக்கக்கூடியவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்திலே நான் வளருகிறதற்கு ஒரு சிறந்த தேவனுடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்தக்கூடிய காரியத்தில் வர வேண்டும்.
அதை நான் ஏற்றுக்கொண்டு அதில் நான் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒன்று. இப்படி நம்மை விசுவாசத்துக்கு நேரே நடத்தாதபடி இருக்கிற பிரசங்கங்களை கேட்காம இருக்கிறது உத்தமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அநேக விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரகசிய வருகை, பரிசேய வருகைன்னு சொல்லுவாங்க. மத்திய ஆகாயத்தில் வந்து அவர் எல்லாரையும் சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிறோம். ரகசிய வருகை. ஆனால் அந்த ரகசிய வருகை உண்டா இல்லையா, நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். பரிசேய வருகை, மேகங்களுடனே வருகிறார், குத்தினவர்கள் யாவரும் காண்பார்கள். ஆண்டவர் வரப்போறது உண்மை, அதுக்கு ஆயத்தமா இருங்க. இந்த நாட்கள் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க தெசலோனிக்கேர்லயே பவுல் சொல்றாரு, எங்களிடத்திலிருந்து அல்லது நிருபங்கள் வரும்போது ஒருவேளை இயேசுவின் வருகை சமீபமா இருக்குன்னு சொன்னா நீங்க கலங்காம இருங்கன்னு சொல்றாரு. அந்த நாள் உடனே வராது. ஏன்? அந்தி கிறிஸ்து வரணும், பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நல்லா கவனிங்க. இவைகள் நம் இருதயத்தை கலங்க பண்ணக்கூடிய காரியத்தை கொடுக்குமானால் அது சரியான காரியம் அல்ல. என் இயேசு வருவார், பாதிரியா பாடினது போல, வருவார் மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என்னை கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். ஹல்லேலூயா. தனனா 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 தனனா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரிசுத்தவான்கள் அழகாக எழுதியிருக்கிறான். பரலோகத்தை குறித்த வாஞ்சை கட்டாயம் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அப்படின்னா என்ன? தேவனுடைய வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படுகிறது பரிசுத்தம் என்று என்னாகமத்திலே 23வது அதிகாரத்திலே மோசே ஒரு தவறு செய்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனத்துக்கு முன்னே என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். அவங்க செய்யாம விட்டதை குறித்து அப்படி பேசுகிறார். அப்படியானால் பரிசுத்தம் என்பது தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுதல். அல்லேலூயா. இப்போ கற்றுக்கொள்ளும் நோக்கில் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரசங்களை கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க, ஆனாலும் எச்சரிக்கையாய் இருங்கன்னு நான் சொல்றேன். இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், அதாயிரும், இதாயிரும். அவரை சரியா பிடிச்சு விசுவாசத்தோடு அவர் பின்னாடி நிற்கிறவங்களுக்கு அவைகள் இல்லை, அவைகள் இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுது, வயதோடு எதிர்நோக்குதல் இருக்கும். ஏன்? அவர் மேல இருக்கிற விசுவாசம் சரியா இல்லைன்னா நடக்குங்க. அவர் மேல இருக்கிற வாஞ்சை சரியா இல்லைனால், அவரோடு கூட நான் இருப்பேங்கிறதுல விசுவாசம் சரியா இல்லைன்னா இவைகள் எல்லாம் வரும். மாறாக என் இயேசு வருவார், நான் சேர்ந்து போவேன். ஆனா இந்த விசுவாசம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும்? இயேசுவின் வசனத்தில் எங்கே கோளாறு என் வாழ்க்கையில் இருக்கிறது? நான் எதை கை கொள்ளாமல் இருக்கிறேன்? இது இப்ப நம்ம ஆவியானவர் இப்ப பேசுற காரியத்துல இதை நீங்க என்ன செய்யணுங்கிற வழிகாட்டுதலை மட்டும் நான் பேசுறேன். நல்லா கவனிங்க. வழிகாட்டியாக மட்டும் நான் இருக்கிறேன். ஆனால் உங்களை அழகா கைப்பிடிச்சு அழைத்து கொண்டு போகிறவர், சொல்லி கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாம் வாஞ்சையோடு அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. வாஞ்சையா இருந்தா பேசுவார். ஹல்லேலூயா. நாம வசனத்தை வாஞ்சையா வாசிக்கும்படி எடுக்கிறோமா,
அல்லது சடங்காச்சாரமா அதை வாசிக்கிறோமா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்க வசனத்துல எது கை கொள்ளாம இருக்கிறேங்கிற அந்த பார்வையோட ஆண்டவர் எனக்கு என்ன தருவாருங்கிற கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணு நடக்காதுங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் ஒருவர் தேடிக்கொண்டிருப்பாரானால் அவனை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தேவன் என் வாழ்க்கை வசனம் கிறிஸ்து இயேசுவினால் வருகிற நீதி என்று வசனம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவினால் வருகிற நீதியை நான் அடைந்து கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வார்த்தை, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தை குறிக்கிறது. அவரால் வருகிற நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இது ரெண்டையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தில் அதை செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனம் மூணாவது நேரம் நேற்று இன்னைக்கும் பேசுறேன், முந்தின நாள் இன்னைக்கும் பேசுறேன். ஆனால் 3 இடத்திலும் வெவ்வேறு கோணத்தில் கர்த்தருடைய ஆவியானவரின் வெளிப்பாடு. அல்லேலூயா. எனக்கு அன்பான இதன் தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்துக் கொள்ளுங்கள். நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி செயல்படுகிறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறதுனா என்னங்க? அது என்ன? அவருடைய வசனத்துல நான் இன்னும் எதை செயல்படுத்தணும், இன்னும் எதை செய்யாம இருக்கேன். இது நான் சொல்றத வச்சு இல்ல, நான் பேசுறேன்ல, நான் பேசுற காரியத்தை மட்டும் வச்சு இல்ல, நான் உங்களுக்கு வழிகாட்டி மட்டும்தான். ஆனால் நீங்கள் அதை வேதத்தின்படி கவனிக்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு அதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, அதற்காகத்தான் வேதத்தை முறையாக வாசிக்க வேண்டும். பைபிளை திறந்து இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று வாசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் வித்தியாசமா தான் அது இருக்கும். ஆண்டவர் பேச மாட்டார்னு சொல்லல, பேசுவார். ஆனா எப்பவுமே அதே முறைகளில் நாம் இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவரே என்னிடத்தில் பேசும், என்னிடத்தில் இந்த வார்த்தைகளினால் பேசும், நீர் என்னோடு பேசி அந்த வார்த்தையில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரில் மனமகிழ்ச்சியாய் காத்திருத்தல், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல், அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருத்தல், இதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை நாம் வாசித்த எபேசியர், அந்த ரெகுலர் நம்ம கையில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன், அதுல வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எதை ஆண்டவரையா சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு என்ன பிரியங்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள நான் டெஸ்ட் பண்ணணுமா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? உண்மையிலேயே நான் இத சோதிக்கிறேனா, என் வாழ்க்கையில இதை குறித்து கவனமா இருக்கிறேனா? ஆண்டவருக்கு எது பிரியம்? ஆண்டவருக்கு எது பிரியம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்னெல்லாம்? இந்த நோக்கத்தோடு, இந்த பார்வையோடு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறவராக, என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரி, ஆண்டவர் சொல்றாரு, ரைட், இப்போ எனக்கு இதுதான்ப்பா பிரியம் அப்படின்னு சொல்றாரு. என்னது? உனக்கு இங்க பாரு, நீ ரொம்ப நாளா ஒருத்த மேல கசப்பு வச்சிருக்க பாரு, அதை விடு, அவனுக்காக ஜோம் பண்ணுன்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு ஜோம் பண்ணுங்கிறார். இப்ப நீங்க இதுல என்ன முடிவெடுக்க விரும்புவீங்க? இல்ல ஆண்டவரே, அவர் ரொம்ப பேசினா ஆண்டவரே, அது சொன்னா ஆண்டவரே, இது சொன்னா ஆண்டவரே, இப்படி பேசினா ஆண்டவரே, உங்களை பின்பற்றுறதை கூட என்னை ரொம்ப கேவலமா பேசினா ஆண்டவரே, இப்படி சொல்ல போறோமா?
ஆண்டவர் சொல்றாரு அந்த கசப்பை விடுன்னு, அதை விட போறோமா? So when God intervene, தேவன் இடைபடும் பொழுது அவர் காண்பிக்கிறவைகளை நான் என்ன செய்ய போகிறேன்? What I have to do, என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இதுதான் பரிசுத்தம். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது அதை செயலுக்கு கொண்டு வர்றது இருக்கு பாருங்க, அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், பரிசுத்தமா வாழ்றது. ஆண்டவரே, பரிசுத்த ஜீவியம் உமக்காய் வாழ மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீராம். மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வேன். மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீராம். மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தா ஜெயமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தா ஜெயமே. கைகள் எனல் கோர்த்தால் பரிசுத்தமே, இடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் எனல் கோர்த்தால் பரிசுத்தமே, இடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. மார்பில் சாய்ந்தா சுகமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ள வேணும்னு ஒரு வாஞ்சையோட, ஆண்டவரே நீங்க சொல்லி தந்த வசனத்தின்படி உங்களுக்கு பிரியமானது என்னன்னு நான் சோதித்து பார்க்கவும், அது நல்ல டிரான்ஸ்லேஷன், இன்னும் அழகா வாசித்தோம். கர்த்தருக்கு விருப்பமானது என்னங்கிறத கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது எப்படிங்க கற்றுக்கொள்ள முடியும்? அதான் சொன்னேன், வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை நான் செயலுக்கு கொண்டு வந்தா அது பரிசுத்தம். பரிசுத்த ஜீவியம் ஒருத்தர் ஜீவித்தா அவன் நிச்சயமாய் இயேசு இப்ப வந்தா கூட என்ன செய்வான்? அவரோட போவான். அல்லேலூயா. ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு வராரு, ஒருவேளை 5 வருஷம் கழிச்சு வராரு, இல்ல ஒருவேளை நம்ம உயிரோடு இல்ல மரித்து போயிட்டோம், இந்த உலகத்துல இல்ல, ஆண்டவர் வரும்போது நாம் என்ன செய்வோம்? உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாஞ்சையெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம் இதில் இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை கற்றுக்கொள்றது. ஒரு அழகான ஒரு சாட்சி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு நல்ல இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு தேவனுடைய மனிதர், சிடி ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி ஸ்டட் ஒரு கிரிக்கெட் வீரராக. அந்த நாட்களில் கிரிக்கெட் விளையாடணும்னா பணக்காரனா இருக்கணும், இல்லைன்னா விளையாட முடியாது. இங்கிலாந்து தேசத்தில் அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருந்தது. அது பின்னாட்களில் தான் உலகம் முழுசும் அந்த விளையாட்டு வந்ததுன்னு வைங்களேன். அப்போ அந்த நாட்களில் மிகுந்த பெரும் செல்வத்தை உடைய ஒரு செல்வந்தன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஊழியத்துக்கு வரணும்ட்டு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் வித்து அநேக அந்த ஏழை அந்த ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் இருக்கும்னால கொடுத்துட்டு அந்த தேசத்தை விட்டு கடந்து விட்டார். 3 கண்டங்கள், ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த 3 கண்டங்களுக்கும் அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று தன்னுடைய தள்ளாத வயது, ஒரு 85 வயது, அந்த சமயத்தில் ஒரு வெளிச்சத்தில், ஒரு லைட் வெளிச்சத்தில் உட்கார்ந்து வேத புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வாலிபனாக ஒரு மிஷனரி பணிக்காய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்தபோது, ஐயா சிடி ஸ்டட் அவர்களே, நீங்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3 கண்டங்களுக்கும் மிஷனரியாக சென்று வந்து விட்டீரே, இன்னும் வேதத்தில் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்ன பதில்,
இன்னும் நான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஏதாகலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 85, 70 வயசுக்கு மேல கூட ஒரு மிஷனரியா போயிருக்கிறார். அவருடைய சாட்சியில எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். இப்படி பல தேசங்களுக்கு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து அமர்ந்திருக்கிற வேளையில் அவருடைய இருதயம் வாஞ்சையோடு ஒன்றை தேடிற்று. வாஞ்சையோடு ஒன்றை, என் தேவன் சொன்னதில் இன்னும் நான் ஏதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ, இன்னும் நான் ஏதாகலும் கீழ்ப்படியாமல் கிடக்கிறேனோ என்று சொல்லுகிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அந்த மனிதனுக்குள். நம்ம பிரச்சனைகளை பார்க்கிறோம், நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று, அது ஆயிற்று, இது ஆயிற்று. அதை பார்த்தா இயேசு தான் சொன்னார், கவலைப்படாதிருங்கள்னு சொன்னார். இயேசுவின் போதனையில் அவர் பேசும்போது, கவலைப்படாதீங்க, கவலைப்படாது. தாவீது தன் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்த போது 7 நாட்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறான். பதில் கிடைக்கல. அந்த பிள்ளை இறந்து போகிறது. எழுந்து உட்கார்ந்து போஜனம் பண்றான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இப்படி அசனம் பண்ணுகிறீரேன்னு கேட்கிறான். அப்போ, நான் ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறும்படியாய் அமர்ந்திருந்தேன். இனி எனக்கு ஒண்ணு தெரியும், நான் தான் அங்க போக முடியும், இனிமே அந்த பிள்ளை என்கிட்ட வராது அப்படின்னு சொல்றான் தாவீது. யதார்த்தங்களை பார்க்கிறான். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய துயரம், பெரிய பிரச்சனை, பெரிய இழப்பு ஏதாவது இருக்கட்டும், அவர் சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்கலைங்க. நீங்க அவருடைய பிள்ளைன்னு நம்புறீங்களா? நீங்க அவருடைய பிள்ளை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எதுவும் அவர் சித்தம் இல்லாம நடக்காது. அவர் சித்தம் இல்லாம நடக்கவே நடக்காது. அப்போ இப்ப நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? பிரச்சனையை பார்த்து, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம், குடும்பத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடி, சிலர் பேசினாங்க, சிலர் எதிர்த்து நின்னாங்க, எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு பிரியமானதுல நான் இன்னும் எதுலப்பா குறையா இருக்கேன், அதை தேடி பாருங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் மகிமையையும் பிரசன்னத்தையும் உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலையும் பெருக செய்து, அதே சமயத்தில் இன்னைக்கு தேவனுடைய மனுஷனா உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், உங்க பிரச்சனை எதுன்னு நீங்க இப்போ வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதிலே ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரால் கூடுங்க, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பட் நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆல உயரமாய் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, அகல ஆழ உயரமாய் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் போதுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அதனால செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவற்றை கத்துக்கொள்ளணும்னு வாஞ்சிங்க. எதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா? என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதானே, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதானேப்பா. அந்த நோக்கம் எனக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரே, நான் உங்களை நம்புறத, உங்க வசனத்தை கேட்கிறத, உங்க வழிகளிலே நடக்கிறத நான் உறுதியா பிடிப்பேன். இந்த ஒரு இணைப்பு, இந்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள் உண்டாகுமானால் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய், பைபிள் சொல்லுது, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத போது, எபிரேயர் 11 அந்த விசுவாச
விசுவாச வீரர்களை குறித்து அப்படியே எழுதிட்டே வரும்போது சொல்றார், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத போது விசுவாசிக்கிறது. அதுதாங்க தேவன் விரும்புறது. நமக்கு அதாவது இன்னொரு நாம் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அழகா சொல்லுது கேள்வி. நாம் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே வாசிக்கலாமா? ரோமர் 8:24. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அடுத்த வசனம், நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஹல்லேலூயா. காணாததை நம்பினா என்ன நடக்கும்? வருகிறதுக்கு பொறுமையோடே காத்து. என் அன்புக்குரிய என் சகோதரனே சகோதரி, நாம செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க. அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாமா? 26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த 2 வசனம் வாசிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ரோமர் 8:28 இந்த வசனம் மட்டும் இல்லை, இந்த 8வது அதிகாரமே ஒரு குறைந்தபட்ச சுவிசேஷத்தை உடைய வார்த்தைகள் உள்ளது. இந்த ரோமர் புத்தகமே ஒரு மினி சுவிசேஷம் தான் வச்சுக்கிடுங்க. அப்படிப்பட்டதுல இந்த 8வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிற. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி டீச்சர்ஸ் எதை சொல்லுது தெரியுமா? நீ நல்லா இருப்ப, நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ, அதை மட்டும் தான் பேசுது. ஆனால் the reality of Christianity, உண்மையான ஒரு கிறிஸ்தவம் என்பது உபத்திரவங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ளுதலை பேசுகிறது. அல்லேலூயா. அதனால எனக்கு ஏற்படுற உபத்திரவம், உங்களுக்கு ஏற்படுற உபத்திரவம் என்னது? அது ஏதோ ஒண்ணு, ஒரு இழப்பு அல்லது குடும்பத்துல நம்ம குடும்பத்துல நம்மளை கனம் பண்ணாம இருக்கிறது, நமக்கு எதிராக பேசுறது, நம்மளை தூண்டி விட்டு மற்றவங்களை தூண்டி விட்டு நமக்கு எதிராக நிக்க வைக்கிறது, இது எல்லாமே சொல்றேன். எவ்ரிதிங். இது ஒரு பக்கம். இன்னொன்னு இயேசுவை அறிவிக்கிறதுனால வர பிரச்சனை. அல்லேலூயா. அதுதான் மகிமையான காரியம். சோ இது எல்லாமே சிலுவையை சுமந்து இயேசு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை தான் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அனுதினமும் சொல்றார். எவ்ரிடே. சிலுவை சுமத்தல் என்பது இயேசுவுக்காக மட்டுமல்ல, என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக் கொள்வதற்காகவும். அல்லேலூயா. இந்த சிலுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தேவன் அதை அனுமதிக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அங்க சொல்றாரு, அறிந்திருக்கிறோம். நமக்கு அது தெரியுதா? இன்னைக்கு இது நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அந்த கேள்வி வேண்டாம். Lord, you did according to your will. உங்க சித்தப்படி நடத்துனீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இதுதான் பக்குவப்படுத்துறது இருதயத்தை. என்னுடைய தாயார் மிக குறைந்த வயதில் 48 வயதாய் அவர்களுக்கு இருக்கும் பொழுது எங்களை விட்டு கடந்து போனார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். மிகுந்த நெருக்கடியான காலம்.
ஆனால் அந்த நாட்களில் கர்த்தருக்குள் நாங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டிருந்த காலம் 2009 நடந்தது சொல்றேன். அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் இளைப்பாற சென்று இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க இந்த சீரியல்ல ஒரு சீரியலை பார்ப்பாங்க ரெகுலரா. சொல்லிட்டே இருப்பான்மா, அதை மட்டும் விட்டுட்டா நல்லது. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி நல்லா ஜெபிக்கிறவங்க, நடுராத்திரிகளெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தாயார் பலவீனத்தின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே இருந்தார்கள். 2 கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்த காலம். இப்படி பலவீனப்பட்டிருந்த அந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஒரு சில காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சொன்னேன், அம்மா அதை விட்டுருங்க, ஆண்டவர் நிச்சயமாய் இன்னும் பலப்படுத்துவார். சரியாக 2 வாரத்துக்கு முன்பதாக, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்பதாக அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல அதிலேயே கவனம் செலுத்திட்டு இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அதை பத்தி ரொம்ப நாள் கவலைப்பட்டது இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் 2 பேருமே முக்கியம். 2 பேருமே முக்கியம். இந்த 7ஆம் வயதுல அவங்க நம்மளை விட்டு கடந்து போகும் பொழுது அது மிகுந்த நெருக்கடியை கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும். ஆனாலும் கர்த்தர் எங்களை தேற்றி ஆறுதலடைய செய்தார். ஒரு சந்தோஷத்தோடு, அதுவும் எப்படி? ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு யாரோ வந்து எங்களுக்கு சொல்லல, தேவனுடைய ஆவியானவர் தேற்றுகிறவர். அல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தெல்லாம் சொல்றேன். நான் அதெல்லாம் பின்னாடி தான் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் வசனங்கள் தேற்றியது. வசனங்கள், வார்த்தைகள். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கடிகள் மத்தியிலே நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு கடந்து போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் அந்த சூழ்நிலையில நம்ம குடும்பத்துல அந்த 1 வருஷம் எனக்கு வேலை இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நெருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒண்ணா பேசுறாங்க. ஆனால் கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ அனுக்கிரகம் பண்ணினார். அவரிடத்தில் கேட்டதற்கான பதில்களை பின் நாட்களில் தந்து ஆசீர்வதித்தார். நெருக்கடியான காலம், எல்லாம் நெருக்கப்படுகிற காலம். பட் ஸ்டில் the Lord is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் சொன்னேன், கற்றுக்கொள்ற நோக்கில் அவர்கிட்ட வந்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பாரு, நம்மளை ஆயத்தமாக்குவாரு. அவர் இப்ப வந்தாலும் நான் போயிருவேங்கிற விசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாரு. ஒருவேளை நான் மரித்து போனாலும் என்னை உயிரோடு எழுப்ப அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் ஆண்டவருடைய வருகை பிந்தி நான் மதிப்பேன். அதனால் எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரி, அதனால எல்லாத்தையும் போட்டு மனசுல சஞ்சலப்படாதீங்க. ஃபோக்கஸ் ஒன்லி காட். தேவனை மட்டும் மையப்படுத்தி, எஸ், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் வாசித்த எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அத இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல தேவனுக்கு விருப்பமானது என்னங்கிறத கற்றுக்கொள்ளுங்கள். எஸ், லேர்னிங். ஆண்டவர் எதை விரும்புறார் தெரியுமா? என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலையாலும் அவரை பின்பற்றுகிறதுக்கு பாருங்க, அதை கர்த்தர் விரும்புறாருங்க. அதுதாங்க தேவனுக்கு பிரியமானது. அது பின்பற்றுறது எப்படி? வசனம், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவர் பின்னே வருவேன். ஹல்லேலூயா. So fear not, பயப்படாதீங்க, worry not, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்,
கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டீர், நான் என்னை தாழ்த்துக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் என்ன நடந்தாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன்பா. நான் உம்மை பின்பற்றி வருவேன் ராஜா, நான் உம்மை பின்பற்றி வருவேன். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், யார் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம். உம்மோடு உறவாடி மகிழ எனக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னிடத்தில் பேசிய இந்த வார்த்தைகளின்படி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாம், நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் கற்றுக் கொடுக்கிறவைகளை நாம் கற்றுக்கொண்டு நடக்க தேவன் உதவி செய்வார். அவர் கற்றுக் கொடுக்கிறவைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவார். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்னும் உம்மை அறியனுமே, என்னும் உம்மை அறியனுமே, என்னும் கெட்டி சேரனுமே, என்னும் கெட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை அறிஞ்சு உங்களோட இணைஞ்சிருக்க உங்க சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும். என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் உம்மை அறிகிற அறிவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயமும் எனக்குள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.